ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கம் என்பது உள்நாட்டு தேவையை மட்டுமின்றி உலகத்தின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கானது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான 10வது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய அரசு 5000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் கட்டணங்கள் நாளை மறுநாள் முதல் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆட்ரியாசிக் பியர்ல் இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கம் என்பது உள்நாட்டு தேவையை மட்டுமின்றி உலகத்தின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கானது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற கூட்டத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக தலைமை வகித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே மத்திய அரசு தமது செயல்பாடுகளை விரைவுபடுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாற்றத்திற்கு இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைந்து பணியாற்றுவதன் மூலம் எந்தவொரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை கோவிட்-19 உணர்த்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டாட்சி தத்துவம் என்பது மாநிலங்கள் மட்டுமின்றி மாவட்டங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டில் கட்டமைப்பு துறையை மேம்படுத்துவதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கூடுதலாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட இது உதவிடும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழை மக்களின் நலனுக்காக கடந்த 6 ஆண்டுகளில் 2 கோடிக்கும் கூடுதலாக வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புறங்களில் இணையதள சேவையை ஏற்படுத்துவதற்காக பாரத் நெட் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது ஊரக பகுதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான 10வது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. எல்லைப் பகுதிகளில் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய அரசு 5000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. 17வது தவணையாக இந்த தொகை விடுவிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை 91% பற்றாக்குறை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சமூக நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வறுமை, எழுத்தறிவின்மை, பாலின பாகுபாடு போன்றவற்றை களைய அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வேளாண் சட்டங்கள் குறித்தும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சென்னை மெட்ரோ ரயில் பயணத்திற்கான கட்டணங்கள் நாளை மறுநாள் முதல் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன்படி அதிகபட்ச கட்டணம் 70 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. QR கோட் மற்றும் தொடுதல் இல்லா மதிப்புக்கூட்டு பயண அட்டை மூலம் பயணிப்பவர்களுக்கு கூடுதலாக 20% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் பயணத்திற்கான கட்டணம் புதிய வழித்தடத்துடன் சேர்த்து 100 ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்களில் கட்டணத்திலிருந்து 50% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தாம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் முதலமைச்சர் நாளை இதனை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். புதுவை சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வரும் 22ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டதை அடுத்து இந்த சிறப்பு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் 1500 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ராய்ப்பூர் விசாகப்பட்டினம் இடையே 6 வழிச்சாலை அமைப்பதற்கு 772 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கண்டகபல்லே சப்பாவரம் இடையேயும் 6 வழிச்சாலை அமைப்பதற்கு 824 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அம்மாநில அமைச்சருமான திரு கச்சாரியவாஸ் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறாது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் சீராக விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது என G7 நாடுகள் அமைப்பு தீர்மானித்துள்ளன. இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு தேவையான நிதி உதவியை அதிகரிப்பது என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈரநிலங்களின் பங்கு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ்நாடு ஈரநில ஆணையத்தின் உறுப்பினரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான டாக்டர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன், நீரியல் நிபுணர்கள் பேராசிரியர் ஜனகராஜ், பொறியாளர் திருநாவுக்கரசு, ஊடகவியலாளர் ஷியாமலா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். சென்னை அலைவரிசை 1 இன்று இரவு மணி 9 முதல் 9:30 வரை ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்ரியாசிக் பியல் இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவுக்கு 12 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. மாண்டினேக்ரோவின் புட்வாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 3 பேர் இறுதிப் போட்டிக்கும் 7 பேர் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். ஆடவர் பிரிவில் 2 பேர் அரையிறுதிக்கும் முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டங்கள் பஹ்ரைனில் இன்று தொடங்குகின்றன. முதல் போட்டியில் இந்தியா ஈராக்கை எதிர்கொள்கிறது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற 289 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தமிழக அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி ஜலந்தரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கம் என்பது உள்நாட்டு தேவையை மட்டுமின்றி உலகத்தின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கானது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா, சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான 10வது சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக மத்திய அரசு 5000 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் கட்டணங்கள் நாளை மறுநாள் முதல் குறைக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அட்ரியாசிக் பியல் இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.